தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அக்டோபர் 26 வரை. இன்னைக்கு நம்ம ஃபினான்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது ஏன்னா நீங்களே ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுப்பீங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை என்னன்னு பார்த்தரலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 261 புள்ளிகள் அதிகரிச்சு 25,585 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 862 புள்ளிகள் அதிகரிச்சு 83,467 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழல், அதனால ஃபினான்ஸ் கரஸ்பாண்டன்ட் விக்னேஷ் பாபு கிட்ட இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். விக்னேஷ் பிரதர், வணக்கம். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். வெல்கம் டு தி ஷோ. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே ஏறி இருக்கு. 1% மேல நிஃப்டி செக்டாரல் பாக்குறப்ப அதுவுமே எல்லாமே ஏறுற மாதிரி தான் இருக்கு. பிஎஸ்யூ பேங்கை தவிர அதுவுமே ரொம்ப ஒரு கணிசமான இறக்கம் தான். 52 வீக் ஹைலோ பாக்குறப்ப 52 வீக் ஹை அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்ல அப்பர் சர்க்கியூட் 90, லோயர் சர்க்கியூட் 54, அட்வான்ஸ் டிக்ளைன்ல அட்வான்ஸ் 1812, டிக்ளைன் 1280. காலையில இருந்து மார்க்கெட்டுமே அப்படியே கணிசமா ஒரு ஏற்றத்துல தான் ஏறி அப்படியே முடிவடைஞ்சிருக்கு. ஏதாவது ரீசன் இருக்குங்களா? ஆமா, ஒண்ணு பிரைவேட் பேங்க்ஸ் ஒரு நல்ல ஏற்றம் கண்டிருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ் முக்கியமா ஆக்சிஸ் பேங்க், ஏயு ஃபைனான்ஸ் பேங்க் அப்படிங்கிற பேங்க்ஸ்ல அவங்கள நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ரெண்டாவது எஃப்ஐஐஸ் திரும்பி இந்தியன் மார்க்கெட்ல வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கணிசமா அக்ரெசிவா வாங்க ஆரம்பிக்கல, ஆனா ஓரளவுக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாட்டம் ஃபிஷிங்கிற மாதிரி. ஏன்னா கடந்த சில மாதங்களா பலாயிரம் கோடி ரூபாய்க்கு எஃப்ஐஐ இந்தியன் மார்க்கெட்ல வித்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ரெண்டு ரீசன். இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேல யூஎஸ் 50% டாரிஃப் போட்டிருந்தாங்க. அது மட்டும் H1B விசாக்கு அவங்க நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வச்சு அதிக கட்டணம் வச்சிருந்தாங்க. நான் எஃப்ஐஐ இந்தியன் ஸ்டாக்ஸ் பயங்கரமா வித்துட்டு இருந்தாங்க. வித்துட்டு எங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கொரியா, தைவான் அந்த மாதிரி மார்க்கெட்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. முக்கியமா அந்த ஏஐ சார்ந்த கம்பெனிஸ், செமிகண்டக்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யுஎஸ் இந்தியாவோட ட்ரேட் வர்த்தக பேச்சுவார்த்தை கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா பிரதமர் மோடியே சொல்லியிருக்காரு, நானும் இந்த பேச்சுவார்த்தையை ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதுல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பிரதமர் மோடியே சொல்லியிருக்காரு. இன்னொன்னு இந்திய வர்த்தகத்துறை செயலாளர் அங்கேயிருந்து அமெரிக்காவுக்கு இன்னைக்கு போயிருக்காரு. அங்க வாஷிங்டன்ல ஏற்கனவே இந்தியன் டீம் ஒண்ணு இருக்கு. அவங்க ஏற்கனவே ட்ரம்ப் இந்தியா மேல வரி விதித்த போதே இந்தியால இருந்து ஒரு டீம் அனுப்பப்பட்டு அங்க அமெரிக்கால இருக்கிற அவங்க டீம்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போடுறதுக்காக. ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அது ஒரு முடிவுக்கு வராம இருக்கு. இந்த நிலையில வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் இன்னைக்கு அவங்களோட ஜாயின் பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த எனர்ஜி ட்ரேடிங் பத்தி, இரு நாடுகளுக்கு இடையான எனர்ஜி ட்ரேடிங் பத்தி இவங்க பேச போறாரு இந்த ராஜேஷ் அகர்வால்ங்கிறார். சோ இதெல்லாம் மொத்தமா பார்க்கும்போது இந்தியா அமெரிக்கா மத்தியிலான வர்த்தக பதற்றம் குறைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்னு ஒரு சில மாதங்கள்ல இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறது பிரதான எதிர்பார்ப்பா இருக்கு. சோ இது ஒரு பாசிட்டிவான சேஞ்ச். சோ இதனாலதான் எஃப்ஐஐ ஓரளவுக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெருசா வாங்கல, ஆனா கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது மார்க்கெட் ஏறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆமா, ட்ரம்ப் கூட சொல்லியிருக்காரு சீக்கிரம் கச்சா எண்ணெய் ரஷ்யாட்டு இருந்து இந்தியா வாங்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதெல்லாம் கூட ஒரு மார்க்கெட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்ல. ஆமா, அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா தான் பாத்துருக்காங்க. சோ அதுக்கு இந்தியா ஒரு பதில் சொல்லியிருக்கு. ஆனா நாங்க எங்களுக்கு நாட்டுக்கு எங்க மக்களுக்கு சாதகமா தான் நாங்க செயல்படுவோங்கிற மாதிரி அது இந்தியாவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. சோ இருந்தாலுமே ஓவராலா பார்க்கும்போது அந்த வர்த்தக பதற்றம் குறைஞ்சிருக்கு. சோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போடப்பட்டா கண்டிப்பா மார்க்கெட் ஒரு நல்ல ட்ரெண்டுக்கு, ஒரு பாசிட்டிவான பாதைக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆக்சிஸ் பேங்கோடைய பிரைஸ் அதிகமாயிருக்கு. அதுக்காக ரீசன் இருக்குங்களா? ஸோ நீ பிரைவேட் பேங்க்ஸ் அதிகமா ஏறி இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கு முக்கியமா டாப் லீடர் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். இன்ஃபேக்ட் ஆக்சிஸ் பேங்க் அவங்களோட லாபம் 26% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் குறைஞ்சு 5090 கோடியா இருக்கு. போன வருஷம் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 6918 கோடி ரூபாய். ஸோ ப்ராஃபிட் இறங்கினாலும் ஏன் ஷேர் பிரைஸ் ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் ஈவென்ட் மாதிரி தான் மார்க்கெட் பாக்குது. அதாவது எக்ஸ்ட்ராடனரி லாஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு காலண்டுக்குமே இதே மாதிரி நஷ்டம் ஏற்படாது. சில காலண்டு எக்ஸ்ட்ராடனரியா ஒரு நஷ்டம் ஏற்படும். இப்போ நமக்கே பாத்தீங்கன்னா நமக்கு மாதம் வருமானம் வரும், அதுல செலவுகள் இருக்கும், சேமிப்பு எல்லாம் இருக்கும், தனியா இருக்கும். ஆனா திடீர்னு நமக்கு ஒரு வாட்டி பைக் பிரச்சனை பண்ணி விட்டுரும். அப்ப நமக்கு அதிகமா செலவு ஏற்படும். இல்லைன்னா ஒரு ஏசி, டிவி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணி விடும். அப்போ ஒரு ஸ்பெஷல் செலவு ஏற்படும். ஒரு மருத்துவ செலவு ஏற்பட்டா கூட அதுக்கும் ஒரு அதிக செலவாகும். ஸோ இது ஒவ்வொரு மாதமும் ஏற்படாது. திடீர்னு ஒரு மாதம் தான் ஏற்படும் இல்லையா? அது மாதிரி ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஒன் ஆஃப் ஈவென்ட் மாதிரி ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அது மார்க்கெட் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கல. அதுக்கு
தவிர வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் வந்து நல்ல growth இருக்கு. முக்கியமா கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா 12% வந்து வளர்ந்துருக்கு, டெபாசிட்ஸ் வந்து 11% வளர்ந்துருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் மொத்தமா பார்க்கும்போது வந்து நிறைய brokerage கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்து டார்கெட் பிரைஸையும் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஆக்சிஸ் பேங்க் ஷேர் வந்து 4% மேல ஏறி இருக்கு. மார்க்கெட்டை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க பிரதர். கமாடிட்டி மார்க்கெட், தங்கம், வெள்ளி, க்ரூட் ஆயில் அதோட விலைகள்லாம் எப்படி இருக்கு? ஸோ க்ரூட் ஆயில் வந்து ஒரு 0.5% ஏறி இருக்கு. தங்கம் வந்து பாத்தீங்கன்னா 0.6% வந்து ஏறி இருக்கு. ஆனா வெள்ளி வந்து 0.4% இறங்கி இருக்கு. இது வந்து சர்வதேச சந்தை நிலவரம். ஆனா உள்நாட்டு சந்தையில பாத்தீங்கன்னா சில்வரோட விலை வந்து 1% மேல ஏறி இருக்கு. அது காரணம் என்னன்னா வெள்ளிக்கு பயங்கரமான பற்றாக்குறை இருக்கு. முக்கியமா கட்டி வெள்ளின்னு சொல்றாங்க, பிசிக்கல் சில்வர், அதுக்கான வந்து பயங்கரமான பற்றாக்குறை இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து பயங்கரமா டிமாண்ட் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சில்வர் இடிஎஃப்ல வந்து வேகமா போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா வெள்ளி விலை வந்து கடந்த ஒரு 6 மாதங்கள் வந்து கணிசமான விலையேற்றங்கள் இருக்கு. அதனால நிறைய பேர் சில்வர் இடிஎஃப் மூலமா வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி சில்வர் சேவிங்ஸ் ஃபண்ட் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, அதையும் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் சைடுல டிமாண்ட் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று வந்து பிசிக்கல் சில்வருக்கே பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. ஜுவல்லரி மார்க்கெட்ல இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல இருக்கட்டும், அது வந்து சில்வருக்கு வந்து டிமாண்ட் வந்து சர்வதேச மார்க்கெட்டோட இந்தியாவில் அதிகமா இருக்குங்கிறதுனால வந்து இந்தியாவில வந்து வெள்ளி விலை வந்து கணிசமா உயர்ந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. அதே மாதிரி உள்நாட்டு சந்தையில இன்னைக்கு தங்கம் வெள்ளி ரெண்டுமே வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கு. தங்கம் வெள்ளி டெய்லியுமே வரலாறு காணாத உச்சம் தொட்டுக்கிட்டே இருக்கு. அதான் அது போய் எங்க நிக்குங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. டாலர் எப்படி பிரதர் இருந்தது இன்னைக்கு? ஸோ டாலரை பொறுத்த வரைக்கும் வந்து டாலர் இண்டெக்ஸோட மதிப்பு வந்து ஒரு 0.25% வந்து இறக்கம் கண்டுச்சு. ஆனா வந்து அதுல இருந்து மேல ஏறி ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ பெரிய ஏற்றமும் இறக்கமோ இல்லை. ஆனா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஏற்றம் இறக்கம்னு இருந்துச்சு காலையில இருந்து. பட் இறுதியில் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் பாத்தீங்கன்னா பெரிய ஏற்றமும் இறக்கமும் இல்லாம ஒரு லெவலுக்கு பிளாட்டா லெவலுக்கு வந்துருச்சு. முக்கியமா வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு கிட்டத்தட்ட 1% ஏறிச்சு. அது 96 பைசா கிட்ட வந்து நேற்று ஏறிச்சு. அது காரணம்னா ஆர்பிஐ வந்து நிறைய டாலர்ஸ் வித்திருக்காங்க. ஸோ ரூபாய் மதிப்பை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக நிறைய டாலர்ஸ் வித்திருக்காங்க. அது வந்து நேற்று கணிசமான ரூபாய் மதிப்பு வந்து ஏற்றம் கண்டுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பெரிய ஏற்றமும் இருக்கும் இல்லை, பிளாட்டா தான் இருக்கு. ஓகே பிரதர், தொடர்ந்து Q2 ரிசல்ட்ஸும் வெளியாகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஜொமேட்டோ எட்டர்னல் ரிசல்ட்ஸ் வெளியாயிருக்கு. அவங்களுக்கு லாபமா நஷ்டமா? ஸோ எட்டர்னல் வந்து ஜொமேட்டோ கம்பெனி வந்து அவங்களோட மொத்த பிராண்ட் நேம் வந்து எட்டர்னல் மாற்றிருக்காங்க. அது கீழே ஜொமேட்டோ இருக்கு, அவங்க வந்து ஃபுட் டெலிவரி பிசினஸ் பண்றாங்க. அதே மாதிரி பிளிங்கிட் இருக்கு, அவங்க குவிக் காமர்ஸ் பிசினஸ் பண்றாங்க. இந்த மளிகை பொருள், காய்கறிகள், பழங்கள் மாதிரி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த பிளிங்கிட் இருக்கு. அதோட டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த சினிமா புக்கிங், அப்புறம் ஈவென்ட் புக்கிங், அந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்களோட வருவாய் வந்து 183% ஏறி இருக்கு. ஏறி 13,590 கோடி ரூபாய் இருக்கு. ஆனா ப்ராஃபிட் வந்து 63% இறங்கி இருக்கு, 65 கோடி ரூபாய் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் செலவுகள் வந்து 188% ஏறி இருக்கு, 13,813 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஸோ வந்து வருவாய் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு ஏறி இருக்கு. அதே மாதிரி செலவுகளும் 2 மடங்கு ஏறி இருக்கிறதுனால வந்து லாபம் வந்து குறைஞ்சிருக்கு. இப்படி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குன்னா ஜொமேட்டோ வந்து முக்கியமா ஒரு ஃபுட் டெலிவரி பிசினஸ் தான், அவங்களோட மெயின் பிசினஸ் அதான் இருந்திருக்கு. இந்த பிளிங்கிட்ங்கிறது வந்து அவங்க குவிக் காமர்ஸ் ஆரம்பிச்சு அதை வந்து அந்த வீட்டுக்கு வந்து டேரக்டா டெலிவரி பண்றாங்க இல்லையா. பட் இப்ப இவங்களுக்கு அதிக ரெவன்யூ அங்க என்ன வருது இந்த பிளிங்கிட்ல இருந்து. இப்போ Q2ல பாத்தீங்கன்னா பிளிங்கிட்டோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 7.5 மடங்கு ஏறி இருக்கு. பிளிங்கிட்ல இருந்து வந்த ரெவன்யூ மட்டுமே 9,891 கோடி ரூபாய். பட் ஓவராலா ரிசல்ட் பார்க்கும்போது என்னன்னா ப்ராஃபிட் growth தான் முக்கியம் இல்லையா. எங்கேருந்து எப்படி வந்தாலுமே ப்ராஃபிட் growth வந்து இல்ல, இறங்கி இருக்கு. ப்ராஃபிட் வந்து 63% இறங்கி இருக்கு. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ட்ரேடிங்ல வந்து எட்டர்னல் ஷேர் பிரைஸ் வந்து 4.5% வந்து இறங்கி இருக்கு. பல பேர் எதிர்பார்த்த ரிசல்ட் வராதனால இன்னைக்கு வந்து 4% இறங்கி இருக்கு. ஐபிஓ ஏதாவது இன்னைக்கு வந்திருக்குங்களா? ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்கா? ஆமா, லிஸ்ட் ஆயிருக்கு. 2 ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கு. ரூபிகான் ரிசர்ச் கம்பெனி அது வந்து ஒரு முக்கியமான ஃபார்மா கம்பெனி, வந்து இந்தியா லெவல்ல கொஞ்சம் வேகமா வளர்ந்து வர ஒரு ஃபார்மா கம்பெனி. முக்கியமா இவங்களோட ரெவன்யூ வந்து அதிகபட்சம் அமெரிக்கால இருந்தா வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஐபிஓ இன்னைக்கு வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐபிஓலயே இவங்க வந்து 48 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சு. ஸோ ஐபிஓலயே பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஐபிஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 485 ரூபாய். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து 620 ரூபாயில வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ லிஸ்டிங் பிரைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 28% ப்ராஃபிட். லிஸ்டிங் பிரைஸ்ல இன்வெஸ்டருக்கு வந்து 28% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. ஆனா ட்ரேடிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 639 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் வந்து ஏறி இருக்கு, மேல வந்துருக்கு. அப்போ இந்த ஹையஸ்ட் பிரைஸ்ல கணக்கு பண்ணீங்கன்னா ஐபிஓல வாங்கினவங்களுக்கு அதிகபட்சமா 32% வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகே. இன்னொன்னு வந்து கனரா ரொபெக்கோ ஏஎம்சி, இது வந்து ஒரு பழமையான மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. இதுக்குமே ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஐபிஓ வந்து 10 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சு. ஐபிஓ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 266 ரூபாய். ஸோ இன்னைக்கு வந்து லிஸ்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 280 ரூபாய். லிஸ்டிங் பிரைஸ்ல வந்து
5% தான் வந்து லாபம் கிடைச்சிருக்கு. பெரிய லாபம் இல்லைன்னா கூட ட்ரேடிங் ஆரம்பிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து நல்ல ஏற்றம் கண்டுச்சு. அதிகபட்சமா 318 ரூபாய் வரைக்கும் பங்கு விலை ஏறிச்சு. ஸோ இந்த ஹையஸ்ட் பிரைஸ்ல கணக்கு பண்ணீங்கன்னா ஐபிஓல வாங்கினவங்களுக்கு 19% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு லிஸ்ட் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல லாபம் கொடுத்துருக்கு. இதை தவிர வந்து இன்னைக்கு பண்ற ரன்னிங் ஐபிஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட்வெஸ்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஐபிஓ இன்னைக்கு செகண்ட் டே. இந்த கம்பெனி வந்து டைமண்ட் ஒயர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது மாதிரி வந்து மினரல் சாண்ட் மைனிங் சுரங்கங்கள் நடத்துறாங்க. மொத்த சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 9 மடங்குக்கு மேல வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இல்ல ரீட்டைல் புக் மட்டும் 7 மடங்குக்கு மேல சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அதிக டிமாண்ட் எங்க இருந்து பாத்தீங்கன்னா என்ஐஏ இன்வெஸ்டர்ஸ் அதிக டிமாண்ட் இருக்கு. அவங்க வந்து 24.5 மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. பாக்கலாம் எப்படி இருக்கு. தேங்க்யூ விக்னேஷ், ரொம்ப சுருக்கமா ரொம்ப அழகா சொன்னீங்க. நாகப்பன் சார் இல்லாத குறைய நிவர்த்தி பண்ணிட்டீங்க. நன்றி நேர்கள் சார்பாக. தேங்க்யூ. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.